நைட்டு படுக்கிறது தான் தெரியுது, எப்போ நேரம் விடியுதுன்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு தூக்கம். நான் ஒரு வழியாக வேலை செய்துட்ருக்கேன். ஒரு ஆள் பாருங்கள், புக் எடுத்து வச்சு ஒரே படிப்பு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து வச்சு அங்கன்வாடி போகிற ஆள் படிக்குது. ஆனால் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறாங்க, பூ, மரம், செடி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஹாப்பியாக தான் இருந்து. கிட்டி குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க காலமே. அச்சுக்குட்டியும் கூடவே ரெடி பண்ணி விட்டுருந்தேன். தருவி எனக்கு விளையாடுறதுக்கு தரமாட்டியா? தா ஒருக்கா தாரேன், ஒருக்கா ப்ளீஸ் தாட்டி. என்னெல்லாம் விளையாட்டு நான் வாங்கி தந்தேன், ஒருக்கா தாட்டி விளையாடுறதுக்கு. தருவியா? தாளகளா லே இனி வா, நான் எல்லாம் அக்காளுக்கு வேண்டி கொடுப்பேன், ஒன்றும் வேண்டி தர மாட்டேன். தா இனி ஒன்றும் ஒன்று வேண்டி தர மாட்டேன், எல்லாம் அக்காளுக்கு வேண்டி கொடுப்பேன். நான் பார்க்க மாட்டேன். ஐயன் சீச்சி, அது நல்லா இல்லை. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நானே இன்றைக்கி ஒரு ஒர்க் பண்ணியிருந்தேன். பாருங்கள், கட் பேல் வச்சு சிம்பிளாக ஒரு ஒர்க்கு தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தச்சு முடித்த ப்ளவுஸில் தான் ஐ கிளிப் ஸ்டோன் கோல்டு கலரில் எடுத்திருந்தேன். இப்போது இது மாதிரி ஒட்டி விடணும், கைக்கும் கழுத்துக்கும். சிம்பிளாக B1000 க்ளூவில் ஒட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண சுடிதார் அண்ட் ப்ளவுஸ்லையும் இதை ட்ரை பண்ணலாம். நீடில் நம்பர் 11 எடுத்திருந்தேன். 11 நம்பர் ஊசியில் தான் நம்ம இந்த 2 பீடை ஸ்டிச் பண்ண முடியும். 2 பீட் ப்ளஸ் ஒரு சீக்வன்ஸ் வச்சு சிம்பிளாக இது மாதிரி ஒர்க் பண்ணேன். இடையில வேணும்னா வேறையும் ஒர்க் பண்ணலாம். ஸோ இனிமேல் டெய்லி ஒரு ப்ளவுஸாவது ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இதே ஒர்க்கை நீங்கள் ஆரி ஒர்க்கில் ட்ரை பண்ணணுன்னா ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைனில் வீட்லேயும் சொல்லிக் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீட்டாக இருக்குது. நான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரேமில் மாட்டி வச்சுருந்த கிளாத்தில் நீடில் போட்டு ஒரே தைப்பு தான் அச்சுக்குட்டி. ஸோ அவங்கள கிளப்பி விடுற அளவில் நமக்கு போதும்னு ஆகிட்டு அச்சுக்குட்டி அவங்களுக்குன்னு நினச்சிருப்பாங்க போல் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறது. பட் இது அவங்களுக்கு கிடையாது, ஒரு கஸ்டமர் கொடுத்தது. அங்கேருந்து நம்ம கிளப்பி விட்டதும் என்னோடய பீட்ஸ் எல்லாம் எடுத்து தரையில் போட்டாச்சு. அப்புறமா அவங்களே என்ன ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், வாரி வைக்கிறது. என்னோடய வீடியோஸ் பார்த்துட்ருக்க நிறைய பேருக்கு வீட்டில் நடக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க ஆரி ஒர்க் இல்லை பீட்ஸ் ஒர்க்கு தைக்கிற டைமில் அவங்க குட்டீஸும் எடுத்து வச்சு தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உண்மையாக இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய 2 கிஃப்ட்டும் இதே மாதிரி தான் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பாங்க பீட்ஸில். அது மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டோட பையன் வீட்டில் ஆரி ஒர்க்கு ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ அதை வீடியோ எடுத்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் பார்த்தா என்கிட்ட படிக்க வரதில் முக்கால்வாசி பேரும் அதை தான் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் இதான் நடக்குது, குத்தி பார்த்தாங்க, நான் நீடிலே உழைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள் குட்டீஸ் ஆரி ஒர்க்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது. தேங்க்யூ.